சுஜி, தியேட்டர்ல இருந்து எங்க போன நீ? அதை ஏன் கேக்குறீங்க? என்ன முரடங்க கடத்திட்டு போயிட்டாங்க. வாட்? ஆமா, ஆனா என்ன குரு காப்பாத்திட்டாரு. குரு? உங்ககிட்ட தப்பா நடந்துட்டானா? உன்னை துன்புறுத்தினானா? சீச்சி, அவர் கடவுள் மாதிரி. உங்களுக்கெல்லாம் அவர் சின்ன சொப்பனமா இருக்கலாம், ஆனா அவர் என்ன எவ்வளவு அன்பா கவனிச்சுக்கிட்டாரு தெரியுமா? அந்த முரடனுக்கு உண்மையில என்ன அவ்வளவு அன்பு? அதுக்கு என் அழகுதான் காரணம். ஓ, நான் பாகிஸ்தான் போயிருக்கு, ராஜஸ்தான் போயிருக்கு, ஆனா உன்ன மாதிரி லड़की मैं नहीं देखा. ओ मेरा प्यार, मेरा बुलबुल. வாயில என்ன அழகா வெத்தல போட்டிருந்தாரே. காட்டானா இருப்பான் போல இருக்க. அப்புறம் சிரிச்சானா? ஆஸ்திரேலியா கிரேப் மாதிரி உன் கண்ணு, காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி உன் கண்ணா. நீ சிரிச்ச ஆனார் வெடிச்சம் மாதிரி இருக்கு. உன்னை பிடிச்சுக்கிட்டா கரண்ட் பாஞ்சம் மாதிரி இருக்கு. ஐயோ, தொட்டானா? ஆமா, मैं तुमसे रानी करूंगा, வா காபூல் கண்ணாரு. போயிருக்க வேண்டியதானே காபூலுக்கு. சபலம்தான், ஆனா தர்ம சங்கடமான நிலையில மாட்டிக்கிட்டேனே. அப்படி என்ன தர்ம சங்கடமான நிலை? நான் அவசரப்பட்டு ஒருத்தர் காதலிச்சேன், இப்ப அவர் விட்டு அழுவாருன்னு நான் அழுதுகிட்டே சொன்னேன். அப்புறம் என்னாச்சு? அப்புறமா तुम्हारा आंध्रू पट्ट இந்த ரோஜா பூவை நான் பொக்கிஷமா வச்சுக்கிறேன். ஜாவ், உன் காதலன் கிட்டவே போன்னு சொல்லிட்டாரு. காதலன்? யார் அவன்? அவன் பேர் என்ன? பேரே சொல்லவா? தங்கமாங்கனி என் தர்ம தேவதை, தங்கமாங்கனி என் தர்ம தேவதை, நான் பாடும் ஸ்ரீராகம் என்னாலுமே நீ அல்லவா, என் பூங்கொடி இணை சொல்லவா. இதழ் ஒரு கனி இன்பலோகமே, உன் கண்கள் தானடி. நான் தேடினேன் பூந்தோட்டமே வந்தது, இனிமேல் பறக்கட்டும் பறவைகள் இரண்டும். கனிந்தது அது இளமை என்பது உன் உடலில் உள்ளது. நான் பார்த்தது அழகின் ஆலயம், தங்கமாங்கனி என் தர்ம தேவதை.
ரதம் நடைபெறும் விதம் நமது கோவிலில் இனி நல்ல உற்சவம். ஓராயிரம் தேனாறுகள் வந்தன, சரிதான் நடக்கட்டும் இளமையின் ரசனை. தங்கமாங்கனி என் தர்ம தேவதை, என்ன எதுக்கா இங்க கூட்டிட்டு வந்து? இது சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டா? நான் எந்த கேஸ்லயும் மாட்டலையே. அப்படி இல்ல, நம்ம காதலுக்கு தீர்ப்பு சொல்ல போற கோர்ட் எங்க வீடு. ஓ நைஸ். இது எங்க அப்பாவோட போட்டோ. உட்காருங்க, நான் அம்மாவை கூட்டிட்டு வரேன். அம்மா. என்னம்மா? அவரு வந்திருக்காருமா. யாரும்மா? அவர்தான் அசோக். உன் சம்மதம் கிடைக்காம நான் எந்த முடிவும் எடுக்க விரும்பலம்மா. உன்னோட முடிவுக்கு நான் எப்பாவது ஆட்சேபணம் சொல்லிருக்கேனா? வாமா. அசோக், அசோக் எங்கேம்மா அவரு காணும்? திடீர்னு போயிட்டாரே. பார்வதி, இப்ப நீ உயிரோடு இருந்திருந்தா உன் மகனோட உயர்வை பார்த்து பெருமைப்பட்ட. என்னோட லட்சியங்களும் உன்னோட ஆசையும் உன் மகன் புதிய உலக உருவாக்க தோண்டிக்கிட்டு இருக்கு. ஆனா பார்வதி, உனக்கு நான் துன்பத்தை தவிர வேற எதையுமே தந்ததில்லை. இவங்க தானே? ஆமா சார். போலீஸ் ரெக்கார்டு படி இவங்க இறந்துட்டாங்களே. என்னது, இறந்துட்டாங்களா? அது மட்டுமல்ல, நாகலிங்கத்தை இவங்க மகன் கொன்னுட்டான். கொன்னுட்டானா? என்ன சார் சொல்றீங்க? அவனை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு, சீக்கிரமாவே கிடைச்சிருவான். அது நடக்க கூடாது. உன் சிலையை உன் மகனுக்கு எல்லாம் காட்டி சொல்லுவேன். இந்த மேடை மேல இருக்க உன் உருவம் உன் மகனை தூக்கு மேடைக்கு அனுப்பிடும். அம்மா தலையை உடச்சு ஒன்ன உயிரோட விட மாட்டேன். அசோக், சுஜாதா போன் பண்ண. அவங்க வீட்டுல இருந்து ஒண்ணுமே சொல்லாம வந்துட்டியாமே? ஆமா. ஏன் இப்படி வந்துட்ட? என்னால அங்க இருக்க முடியல. அன்னைக்கு என்னடா ஆடிட்டோரத்துல யாரோ ஒண்ணு குறிப்பாத்து சுட்டு இருக்காங்க, என்கிட்ட கூட சொல்லல.
வேண்டியவங்க கிட்ட கூட அதெல்லாம் ரகசியமா வச்சுக்கிறது. சில சமயங்கள்ல வேண்டியவங்க கூட விரோதிகளா மாறிடுவாங்க. ஆமா, இந்த சிலையை உடஞ்சிருக்கு. எல்லாமே உடைஞ்சு சதறி போயிடுச்சு. என்னப்பா அதெல்லாம்? மாறு வருஷ போட்டிக்காக ஒத்திய பார்த்துட்டு இருக்கோம். அடடே, வக்கீல் சார், என்ன கேஸ் எல்லாம் எப்படி இருக்கு? இப்பதானே ஆரம்பிச்சிருக்க. 1-2 கேஸ் வரட்டும், அப்புறம் பாக்குறேன். வெரி குட். ஆனா போய் கேஸ் எல்லாம் ஒத்துக்காதீங்க. நீங்க என்ன? நான் டாக்டராக போறேன். வெரி குட். நான் ஏழைங்க கிட்ட பணமே வாங்க மாட்டேன். வாங்காத. ஆனா ஒண்ணு, பணக்காரங்க வந்தாங்கன்னு வச்சுக்க, நல்ல சக்கையா புழிஞ்சிரு. நம் நாட்டை காப்பது என் கடமை. எதிரிகளை சுட்டு தள்ளுவேன். நாட்டெல்லாம் காப்பாத்துங்க, ஆனா எதிரியா இருந்தாலும் சுட்டெல்லாம் தள்ள வேண்டாம். கைகுலுக்கிட்டா போச்சு, அவ்வளவுதானே. நீங்க என்ன சார்? நான் போலீஸ் கமிஷனராக ஆக போறேன். நியாயத்தையும் தர்மத்தையும் காக்க போறேன். அப்ப இவனுக்கு எனக்கு ஒத்து வராது. ஏன்பா? ஏன்னா நான் குருவாக போறேன். பாபு, எஸ் அங்கிள், குரு தி கிரேட். என்னாச்சு உங்களுக்கு? முதல்ல இந்த குழந்தை அடிச்சீங்க, இப்போ உங்க கை எல்லாமே சிதறிடுச்சு. என் மனசு, அதுல இருந்த நினைவுகள், நம்பிக்கை எல்லாமே சிதறிடுச்சு. அசோக், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த விரக்திக்கு காரணம் என்ன சொல்லுங்க ப்ளீஸ். சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது, சில செயல்களுக்கு காரணம் சொல்ல முடியாது. நீங்க எங்க அங்கிள் கிட்ட கூட சரியா பேசல, அதுக்கு என்ன காரணம்? எல்லாத்தையுமே வெறுக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கேன். இந்த சமயத்துல பாபு தானும் குரு மாதிரி ஒரு கொள்ளக்காரனாக போறான்னு சொன்னதை கேட்டதும் என்னால ஆத்திரத்தை கட்டுப்படுத்த முடியல. ஒரு பிஞ்சு உள்ளத்துல இப்படிப்பட்ட விபரீத ஆசையா? உங்களை நான் புரிஞ்சுக்கவே முடியல. அன்னைக்கு எங்க அம்மா முன்னால என்ன அவமானப்படுத்த வச்சுட்டீங்க. என் வீட்டுல எனக்காக நீங்க 2 நிமிஷம் காத்துக்கிட்டு இருக்க முடியாதா? காலம் யாருக்காகவுமே காத்துட்டு இருக்கிறது இல்ல சுஜாதா. உன் வீட்டுல இருந்த அந்த 2 நிமிஷம் என்ன கலக்கிடுச்சு, என்ன உங்ககிட்ட இருந்து தூக்கி எறிஞ்சிடுச்சு. என் வீட்டுக்குள்ள வந்த உடனே உங்க அன்பு விருப்பா மாறதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க. சுஜா, வாழ்க்கையில நாம 2 பேரும் ஒன்னா பிரயாணம் பண்ண போறோம்னு கனவு கண்டுகிட்டு இருந்தேன். ஆனா பிரிஞ்சு போக வேண்டிய கட்டம் வந்தாச்சு. சுஜா, காதல் ஒரு பலவீனம்னு சொல்லுவாங்க, ஆனா என்ன பொறுத்தவரையிலும் அது பெரிய குற்றமாயிடுச்சு. அசோக், அப்படி சொல்லாதீங்க. நீங்க எல்லாமே என்னால வாழ முடியாது. நாம பிரியறதுனால நிச்சயமா சாக போறதில்ல. வாழணும்னு ஆசைப்படுறவன் சாகடிக்கப்படுறான், சாகணும்னு ஆசைப்படுறவன் வாழும்படி கட்டாயப்படுத்தப்படுறான். சுஜா, நான் தனிமையிலேயே வாழ்ந்து பழக்கப்பட்டவன். இனிமே நான் அப்படியே வாழ்ந்துடுறேன். அசோக், அடுத்த ராத்திரில கூட்டு அனுப்பிச்சிருக்க, என்னப்பா அப்படி விஷயம்? என் எதிர்காலத்தை பத்தி நான் ஒரு இறுதி முடிவு எடுக்க போறேன். ஐயோ, அது இருட்டுலதான் எடுக்கணுமா? வெளிச்சுன்னு பகல்ல எடுக்க கூடாதா? சரி சொல்லு.
ஆரம்பிக்கிற எல்லாமே முடிஞ்சுதான் ஆகணும். என்னுடைய இந்த நடவடிக்கைகளுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு கட்ட போறேன். நான் இந்த இடத்தை விட்டு போறேன். அசோக், நீ போயிட்டீன்னா உன்னையே நம்பிட்டு இருக்கிற இந்த குழந்தைகளோட கதி. மகேஷ், இந்த நிமிஷத்துல இருந்து இந்த இடம், இந்த பார்வதி நிலையம், இதுல இருக்கிற குழந்தைகள் எல்லாத்தையுமே நீதான் பாத்துக்கணும். நம்மளால முடியாது. நானே ஒரு குழந்தை, என்ன கவனிச்சுக்கவே எனக்கு வயசு பத்தாது. என்ன விட்டு நீ. மகேஷ், நீ எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணிருக்க. இந்த உதவியை நீதான் செய்யணும். உனக்கு என்ன பைத்தியத்தை முடிச்சிருக்கா? உன் வேலையெல்லாம் நான் பார்க்கணும்னா அப்புறம் கொள்ளக்காரனோட சண்டை போடணும், போலீஸோட போராடணும், குதிரையில ஏறி லொடலொடன்னு போகணும். எனக்கு சைக்கிள்ல டபுள்ஸ் போனாலே வலிக்குது. நம்மளால முடியாதுப்பா. அதெல்லாம் நீ ஒண்ணு செய்ய வேண்டாம். அப்பா, ஏய், நான் எல்லாத்தையுமே திட்டம் போட்டு வச்சிருக்கேன். இந்த தங்க மீனோட விலை என்ன தெரியுமா? நான் சாப்பிடுற மீனோட விலையே எனக்கு தெரியாது. தங்க மீனை கேட்கறிய? மகேஷ், இதோட விலை 20 லட்சம் ரூபாய் இருக்கும். பார்வதி நிலையத்தை காலம் பூரா பராமரிக்கிறதுக்கு இந்த பணம் போதாது. போறாது. ஏன்னா இந்த பணம் நம்மள வம்பள மாட்டி விட போகுது. தெரிஞ்சே சாவோட பிடியில சிக்கிக்க போறேன். பிளீஸ் வேண்டாம். சாவை காட்டி இந்த குருவை பயமுறுத்தாது. நாளைக்கு ராத்திரி எப்படியாவது அந்த தங்க மீனோட தான் நான் திரும்பி வருவேன். குரு நாளைக்கு சாவுக்கு சரிசமமா போட்டியிட போறான்.